எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னதில்ல, முதல்ல லதா மாட்டையும் இந்த நிகழ்ச்சியினுடைய அரேஞ்ச் பண்ண பேஸ்மெண்ட் என்னுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி, எங்கள் நிறுவனத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரி நிகில் அவர்கள்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பேசுவேன், 5 நிமிஷம் நான் பேசி ஆகணும். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களாம் பாராட்டி பேசுனாங்க. அவங்க மனசு அந்த மாதிரி ஒரு மனசு. இந்த படத்தில் நான் வேலை செஞ்சுங்கிற ஒரு முறையில் நான் சில இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும். நீங்கள் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும். ரொம்ப போர் அடிச்சிட மாட்டேன். அதிகபட்சம் 7 நிமிஷம், ரொம்ப இல்லை. முதல்ல நான் இந்த டீம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய அண்ணன் ஸ்ரீபாரதி அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா முதல் நன்றி தான் முக்கியம். யார் சோறு போட்டானோ முதல்ல அவனுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஸ்ரீபாரதி அண்ணன் தான் அந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அது மட்டும் இல்லை, ஸ்ரீபாரதி அண்ணன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் சேரன் சாரோட எந்த உயரத்தில் இருக்கான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை, என்னுடைய அருமை நண்பன் அண்ணாமலை நேற்று ஃபோன் பண்ணி கேட்டேன் வரேன்னு சொன்னான். அன்றைக்கி காலைல அவனுக்கு கிளாஸ் இருக்குது. அவன் ப்ரொஃபஸர், சாரி அவன் சொல்லக்கூடாது, மன்னிக்கணும். நீங்கள் ப்ரொஃபஸர் அண்ணாமலை. 40 மாணவர்களுக்கு பாடல் இயற்றுவது எப்படி என்று பாடலாசிரியர் பிரியானும் அண்ணாமலையும் ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கலந்துக்க முடியல. போன வருஷம் அவ்வளோ வேலையாக இருந்தேன் நான். அதை விட்டுவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். அண்ணாமலை ஒன்று நன்றி. சேரன் சாரை பற்றி சொல்கிறேன்னா, நான் அடிப்படையில் தஞ்சை மாவட்டம் கருவால, எங்கள் அம்மாவோட வயிற்றில் நான் ஸ்ரீலங்காவில் கருவானேன். ஆனால் நல்ல வேலை தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். இல்லைன்னா அங்கே இன்னும் செத்து போயிருப்பேன். அங்கே இருந்து தமிழ்நாட்டில் நான் பிறந்துட்டேன். ஆனால் எங்களுடைய பூர்வீகம் காரைக்குடி. சேரன் சாரோட உயிர் கண்ணம்மா படத்தை பார்த்துட்டு நான் அந்த மதுரையில் காரைக்குடிலேருந்து மதுரை போகும்போது கீழே வளவும் மேலே வளவும் 2 கிராமங்கள் இருக்கும். அந்த பக்கம் அந்த பஸ் பிரயாணப்படுகிற போது, அந்த பேருந்து பிரயாணப்படுகிற போது ஒரு சிறுவன் இங்கே தானே நடந்திருப்பான். ஒரு மாணவன் இந்த பக்கம் தானே பள்ளிக்கூடம் வழியாக போயிருப்பான். அப்பேற்பட்ட ஒரு மேதனைக்கு சென்னையில் சாதிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். ஸ்ரீபாரதியோட அன்புக்கு கட்டுப்பட்டு, ஸ்ரீபாரதியும் அவருக்கு ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கள். ஒரு ஃபோன் பண்ணி சொன்னதுக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சார் என்னோட முகிலன்னு ஒரு படம் சார் ஆரம்பித்தார். அது சில காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அன்றைக்கி நான் சார் எனக்கு கமிட் பண்ணியிருந்தார். அவர் சார் மறந்துருக்கலாம், பிகாஸ் அவர் ரொம்ப தெளிவாக பேசுவார். சொன்னார், இந்த படத்தில் நான் வைரம் சார் கமிட் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் என்றால் எல்லா படங்களையும் அவர் தான் எழுதுவார். ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் 5 பேர் எழுதுவீங்கன்னு சொன்னார். அப்படி ரொம்ப தெளிவாக தான் பேசுவார். அவர் யாருக்கும் தப்பான ஒரு இதெல்லாம் கொடுக்க மாட்டார். இன்றைக்கி அந்த வார்த்தையை நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன். என் மண்ணினுடைய மைந்தர். அந்த உரங்காப்பட்டி, மேலூர், எங்கே போனாலும் நான் உங்களை நினச்சிப்பேன். முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மலையாளிகளுக்கும் கேரளாவாசிகளுக்கும் மலையாளிகளுக்கும் நமக்கு என்ன தொடர்புனா, அரசியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு தண்ணி தள்ள, முல்லை பெரியாறு, லொட்டு லொஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் அதை மீறி கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கள் சேரன் சாரை கூட்டி போய் நடிக்க வச்சது கேரளா தான். என் நண்பன் சமுத்திரனை கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சது இதே கேரளா தான். ஏன்னா நல்ல கலைஞர்களை கேரளா கலைஞர்களை அவ்வளோ மதிப்பாங்க. அவர் உண்டா இல்லையான்னு கேட்டு பாருங்கள். அவர் இத்தனை படங்களை அவர் அவாய்ட் பண்ணிக்கார். ஏன்னா முடியலை அவரால். ஏன்னா இங்கே நிறையா அவருக்கு படங்கள் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அவர் கூட்டி கொண்டு நடிக்க வச்சாங்க. அந்த வேளையில் நான் ஐ வுட் லைக் டு தேங்க். நான் நன்றி பறையாங்க உங்களுக்கு. நம்மளோட ஆர்டிஸ்ட் நீங்கள் எடுத்து போய் அவட நடிக்க வச்சல, அபிநயிக்க வச்சல. சாரி, அப்படி கொஞ்சம் பேசுவேன். பட்லர் மலையத்தில் பேசுவேன். பிகாஸ் நான் கோயம்புத்தூர் பார்டர்லையும் படித்ததுனால கொஞ்சம் தெரியும். ரெண்டாவது, அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மலையாளிகளுக்கும் நமக்கு என்ன பந்தம் பார்க்க போனீங்கன்னா, கமலஹாசன் சார், நம்முடைய கலைஞானி கமலஹாசன் சார், பிந்துகோஸ் அம்மா விமலா, அவங்க பேர் விமலா. அப்போ இவங்களெல்லாம் உருவாக்கின பெருமை தங்கப்ப மாசுக்கு சேரும். அன்னை வேளாங்கண்ணி ஒரு படத்தை எடுத்து அதனால சம்பாரிச்ச காசெல்லாம் அழிச்சார். படம் பெருசாக போகலை. ஆனால் மிகச்சிறந்த திரைப்படம் அந்த படம். அப்படி நிறைய பேர் நம்முடைய நாட்டில் இங்கே தமிழகத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி திரைப்படங்களை பண்ணாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி வந்திருக்கவங்க இந்த சணல் தோட்டம், ஹரிக்குமார் சக்காலியல், சஞ்சீவ் பாஸ்கர், சதீஷ் வல்லையான், இவங்க எல்லாம் அடுத்து படம் பண்ண வந்திருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்வதை போல் நம்ம அவங்களெல்லாம் ஆதரிக்கணும். இப்போ ப்ரொடியூசர் சைடு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து அடுத்த படியை பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திர பாபு சார் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஐயாவை நான் பார்க்குறேன்.
அவருடைய தம்பி மிகப்பெரிய கேமராமேன். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சத்தமே விளம்பரமே வேணான்னு சொல்லிட்டு ஒரு 42 வருஷம் தமிழ் சினிமாவில் எல்லா சினிமாவிலும் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. கேவி ஆனந்த், ரவி கே சந்திரன் சார், மன்னிக்கணும் எல்லாம் அப்படி வருது. ரவி கே சந்திரனுடைய அண்ணன் அவங்க, மிகச்சிறந்த கைதட்டல் நீங்கள் அதுக்கு. ஏன்னா ராமச்சந்திர பாபுவுக்கு தனக்கு விளம்பரமே வேண்டாம்னு நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணும். நிக்கில் என்னை மன்னிச்சுக்க நிக்கில், நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா பெரியவங்களாம் உட்காந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மியூசிக் ரஞ்சித் மேலப்பாட். அது இன்னும் தெரியல, எனக்கு மலையாளுக்கும் ஒரு பந்தம். இதே தனுஷ் சார் வந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட படம் கூட கொடுக்கல. எனக்கு வருத்தம் இல்லை, ஏன்னா பிகாஸ் எந்த குதிரை சினிமாவில் ஓடுதோ அந்த குதிரை மேலே தான் பணம் கட்டுவாங்கன்ட்டு நம்ம தமிழ் சொல்ல தலையெழுத்து. நான் யார் மேலேயும் வருத்தப்பட மாட்டேன். கண்ணாசன் நடந்திருக்கு, மருதகாசி நடந்திருக்கு, வாலிக்கு நடந்திருக்கு, எங்கள் அப்பா வாலிக்கு நடந்திருக்கு, புலமைப்புத்து நடந்திருக்கு, வைரமுத்துக்கு நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நான்லாம் ஒரு கொசு மாதிரி அவங்களுக்கே அது தான் நடந்திருக்கும் போது அவங்க ஹிட்டான பிறகு தான் அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. ஸோ நான் 90 படங்கள் எழுதியிருந்தாலும் பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. குசேலன் பரமசிவம்லாம் எழுதினால் கூட படங்கள் சரியாக போகலை. ஒருவேளை போயிருந்தா நானும் ஹிட் லிஸ்ட்டில் வந்திருப்பேன்னு தெரில. என் அண்ணாமலை கிட்டத்தட்ட 20 வருஷம் எனக்கு போராடினா. சின்னத்தில் எனக்கு 230 சீரியல் ரெக்கார்ட் பிரேக். சின்னத்தில் எனக்கு சோறு போட்டுச்சு. 230 டைட்டில் அடியன் எழுதியிருக்கேன். ஆனாலும் முதல்ல டைட்டில் சாங்னு சொன்னால் அவன் தான் எழுதினான். நீலாமாலாங்கிற டைட்டில் சாங்ஸ். நம்மளுடைய டேரக்டர் பேர் என்னப்பா? செல்வா சார், நம்மளுடைய செல்வா சார், கருணா படம் எடுத்த செல்வா சார், அவர் தான். அது முதல் சின்னத்திரை பாடலாசிரியர் அவன் தான். அது வந்து வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் என்னுடைய மீடியா நண்பர்கள் சொல்லணும். மதுரை சொல்ல வந்தவுடனே என்னுடைய தாய் வீட்டை சேர்ந்த என் தாய் வீடான ஊடக நண்பர்களுக்கு வணக்கம்னு சொல்லுவேன். நான் மறந்துட்டேன், மன்னிக்கணும். அப்படி பார்க்க போனால் ரஞ்சித் மேலப்பாடு வந்து எனக்கு இந்த டியூன் கொடுக்கும்போது சொன்னார், ஒரு கசல் சாங் கொடுத்தாரு. பிரசன்னா பிரமாதம் பண்ண அந்த கசல் சாங். கசல் சாங்கை பொறுத்த வரைக்கும் தமிழில் கசல்ங்கிற ஃபார்மேட் ஃபெயிலியர். அது வந்து உருதுக்காரங்க தான் பாடணும், ஹிந்திக்காரன் தான் பாடுவான், பாகிஸ்தான்காரன் தான் பாடுவாங்கிற ஒரு உண்மையை உடச்செறிஞ்சது எங்கள் ஐயா பாலச்சந்தர் பண்ணலான்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை, நான் கசல் ட்ரை பண்ணுவேன்னு. இல்லைடா கசல்னால் சேனலில் திருப்பிடுவாங்கடா சொன்னார். 5 பாட்டல் எழுத வச்சார். அதுக்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஞ்சித் மேலப்பாட்டு எனக்கு அந்த இசையை கொடுத்தார், கசல். நானே அப்படி சொன்னேன், இந்த திரைப்படத்தில் கசல் சாங் வச்சுருக்கீங்களே, எந்த நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு எழுத வைக்கிறீங்க? இல்லை சார் நீங்கள் எழுதுவீங்கன்னு சொல்லி ஸ்ரீபாரதி தான் சொன்னார். சரி, இது யார் பாட வைக்கலாம்? ஒரே சொன்னேன், உன்னோட காசு இருந்ததுன்னா ஹரிஹரனை பாட வை. 1.5 லட்ச ரூபா, பாம்பேக்கு போகணும், லாட்ஜ் பில்லு கொடுக்கணும், லிக்கர் பில்லு கொடுக்கணும், எல்லாமே நான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் சைடில் நோன்றார், மன்னிச்சுக்கோ. நீங்கள் இல்லை நான் பேசி தருவேன், நீங்கள் வெளில போயிட்டு நான் அடித்தாலும் பரவாயில்ல, நான் மனசில் உள்ளது பேசி ஆகணும். ஸோ உங்களுக்கு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிரசன்னா நீங்கள் பாட வைக்கணும். ஹரிஹரனுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஊரில் இருக்க ஒரு ஹரிஹரன் வந்து பிரசன்னா தான் எனக்கு தெரிஞ்சு. சம்பளம் பேசலை, எதுவும் பேசலை. 8 மணி நேரம் வந்து தியேட்டரில் வந்து இந்த கசலை போகாதுன்னு ஒரு கசல் 8 மணி நேரம் பாடி அப்படி சிறப்பிச்சு கொடுத்தேன். நான் இந்த நேரத்தில் நான் வந்து பிரசன்னா ரொம்ப நன்றி பிரசன்னா, உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்தேன் தியேட்டரில். நாங்கள் 2 பேரும் ரஞ்சித்தை நானும் போட்டு புழிஞ்சு எடுத்தோம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. அடுத்தபடி யாருக்கு நன்றி சொல்லணும்னு தெரில, உங்கள் எல்லாருக்குமே. அசோக் சாரை பற்றி, என்னோடய டைரக்டரை பற்றி கடைசி சொல்லாமல் நான் ப்ரொடியூசர் சொல்லிட்டேன். காலகாலமாக நமக்கு கொடுத்த கொடை ஃபாசில் சார், பிரியதர்ஷன் சார், ஐவி சசி சார் சீனியர். தமிழ் நீங்கள் நம்ப மாட்டேங்க, ஒரு மலையாளி வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் கொடுத்தாங்கன்னா அது ஐவி சசி தான். அதுக்கப்புறம் பிரியதர்ஷன், அதுக்கப்புறம் ஃபாசில். அந்த வரிசையில் அசோக் சார் வந்து நீங்கள் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு கைதட்டி அவரை வரவேற்கணும். நான் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக தவிர எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட கலைஞர்கள்ங்கிற முறையில் அவர் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம வந்து மிகப்பெரிய கோஆபரேட் பண்ணோம். First of all, it's a great moment for me. I don't know much of Tamil, but I really understand, and it's a beautiful language. Thank you so much for coming here. I would say, especially, I'm really honored to be here, and especially with Charan sir and Damandu sir and Ashok sir, everyone over here. I would like to say a big thanks to my producer first, and producer of course, and whoever supported me for this, the whole team of Tirundra Kadal Tirada.
we had a lot of dream. It's been almost 1.5 years we're behind this movie. Chennai was a magical place. I was studying here in SAE. I've done my School of Audio Engineering course from Chinchiri Road in Chennai. So I was here 2003-4. Then I came back for a movie work here for 1 year முன்னாடி. அப்புறம் every artist, every musicians வந்து they make magics and they have, you know, the talent which they have. I can't express it because I had gone through the whole that experience of being with them, and that magical experience started with none other than lyrics writer Dr. Kritika sir. He's a very senior person and I'm a beginner, so I just wanted to say 2-3 moments which happened when we were composing the song and stuff. We're just sitting just opposite to this house, this Prasad studio. We were just opposite, we were staying there, and the discussions were going on and the lyrics, and he had actually written and already the lyrics because I had sent the tune from Kerala. Then I came here upon already he had written some lyrics and stuff. So upon a lot of correction I didn't know how to tell him, and he was like, you know, he actually sat with me for almost 2-3 hours, and he actually changed a lot of things, and it came out so beautifully. I would say a big thanks to the lyrics writer of this film, there are actually 3 tracks in this film. First song when the Karthik and Chinmay has sung, and there's another beautiful song by Prasanna sir, V.V. Prasanna sir, and there's a group song. It's a situational song in the movie. Actually there are almost 6-7 characters are singing, which you have seen. Almost Manikya Vinayakam sir sung the lead, and there are Manakad Gopan Chetan, Sabu Sargam Chetan, a lot of people sung in that track. I'm really happy to work for a film like Tirundra Kadal Tirida, and I thank everyone for giving me such an opportunity, and you know, I'm really happy. My friends, family, my wife, mom, dad, brother, everyone is here. I'm really happy at this moment, and thank you so much everyone. Thank you, thanks a lot.